என்னாச்சு மாமா? மாமா என்னாச்சு மாமா? பெரியவனே சின்னவனே உங்களை எல்லாத்தையும் நான் கரை சேர்த்துட்டா. ஆனா என் மகன் சின்னவனை மட்டும் நடுக்காட்டுல விட்டுட்டு போறா. நீங்க தானே அவனை கரை சேர்க்கணும், பத்திரமா பாத்துக்கணும். அப்பா நாங்க பாத்துக்கிறோம்ப்பா தம்பிய. சொத்து மாமா இந்த மாதிரி நேரத்துல ஏன் மாமா சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசுறீங்க? சொத்தை பிரிச்சு உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுமா? அதனாலதான் நான் எதுவுமே பண்ணல. கடைசி வரைக்கும் நீங்க ஒத்துமையா இருந்து அனுபவிச்சுக்கலாம். அதை விற்கவோ அடமானம் வைக்கவோ முடியாதுமா. யோ ஒப்பனா நல்லா சாக சொல்லிடு, இல்லன்னு வச்சுக்க அழுகுற சாக்கில் அடிச்சே கொண்டு போடுவேன். ஐயோ மாமா, ஏன் மாமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ மாமா, ஐயோ செத்து போயிட்டீங்களா? 30 கோடி ரூபாய் சொத்து விற்க கூடாதான், அடகு வைக்க கூடாதான். என்னையா கூறுவிடத்தனமா உங்க அப்பா உயிர் எழுதி வச்சிருக்கான்? அதான் அனுபவிச்சுக்கலாம் சொல்லிட்டாங்களே, ஏன் புலம்பிட்டா நடக்கிற? அதுக்கு தான் சொல்றேன், வக்கீல்கிட்ட நான் பேசிட்டேன். சொத்தை அனுபவிக்கலாம், அது நம்ம 2 பேரும் மட்டும் இருந்துச்சுன்னா புரிஞ்சு போச்சு. ஆனா இதுக்கு எங்க அண்ணனும் எங்க அண்ணா பொண்டாட்டி ஒத்துக்கணும்ல. ஏய், அப்ப தம்பி பொண்டாட்டி என்னடி பண்றது? புரியல. போட்டு தள்ளிட்டா அப்ப சிவகொழுந்து. ஆமா, சிவகுழந்தை என்ன பண்றது? டேய் சிவகுழந்தை, சிவகுழந்தெல்லாம் ஒரு ஆளு, அவனை வச்சிட்டு பிளான். இப்ப பாரு, டேய் சிவகுழந்தை. சொல்லுங்க பிரியனி. சொல்லுங்க ஜனனி. நீடா சொல்லுங்க பிரியனி. ஆமா இப்போ நான் அரைஞ்சன்ல, எதுக்கு அரைஞ்சேன்? பெரியவங்க அடிச்சு 1000 காரணம் இருக்கும், அதை நான் கேட்க முடியாது இல்ல. இந்த கணத்தை வேணா அடிச்சுக்கீங்க. போடுறா. இங்க பாரு, 4 குட்டிக்காரன் அடிச்சிட்டு போடா. சரி நீ பாத்திய, இவன் ஒரு ஆளு, இவனுக்கு ஒரு ஸ்கெட்ச் வேற. நாளைக்கே நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். இப்ப நீங்க தூங்குங்க, பிளான் என்னங்கறத நாளைக்கு சொல்றேன். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கணுமா? கீழே இருக்க ப்ளே பட்டன் கிளிக் பண்ணி பாருங்க.